மூவேந்த வேளார் என்பவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்படுதுன்னா, தைப்பூச திருநாள்ல கோயில் வளாகத்தில் உள்ள நாடக சபையில கூத்து ஏற்பாடு செய்யறதுக்கு அந்த கூட்டம் நடைபெறுது. தைப்பூச திருநாள் தமிழ்நாடு முழுவதும் காலகட்டத்தில் பல கோயிலில் கொண்டாடப்பட்டிருந்தாலும் குறிப்பாக இந்த ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டும் முதலாம் ராஜராஜ சோழர் அவருடைய ஒரு கல்வெட்டு செய்தி. அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தைப்பூச திருநாள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன், யாம் இருக்க பயமேன். இதற்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தமிழ் கடவுள் முருகன். இந்த தைப்பூச திருநாள் சோழர் காலத்தில் கொண்டாடப்பட்டதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அதற்கு கல்வெட்டு சான்றுகளும் உள்ளது. அது மட்டுமல்ல, முதலாம் ராஜராஜ சோழருடைய காலத்திலும் அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் அவருடைய காலத்திலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தைப்பூச திருவிழா 6ஆம் நூற்றாண்டிலேயே கொண்டாடப்பட்டதாக தேவார பதிகங்கள் பாடிய அப்பர் சம்பந்தர் அவருடைய பதிகங்களிலேயே வந்திருக்கு. அது சில வரிகள். பொருந்திய தைப்பூச மாடி உலகம் பொலி வெய்த அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில்ல அந்த கல்வெட்டு மூலமாக அறிய முடியுது. அது மட்டும் இல்லாம அங்குள்ள கல்வெட்டுகள்ல மேலும் சிறப்பான தகவல்லாம் கிடைக்குது. அதுதான் ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வீரபாண்டிய தலைகொண்ட ஒப்பரகேசரி பன்மரான ஆதித்த கரிகாலன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூச திருநாள்ல அங்கு கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் அந்த ஊர்க்காரங்க, அந்த ஊர் நகரத்தார், கோயிலுடைய தேவகான்மிகள், திரைமூர் நாட்டினர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது தைப்பூச திருநாள வெகு சிறப்பாக கொண்டாடணும். அதுக்கு அங்கு கோயில்ல அலுவலராக இருந்த பராந்தக மூவேந்த வேளார் என்பவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்படுதுன்னா, தைப்பூச திருநாள்ல கோயில் வளாகத்தில் உள்ள நாடக சபையில கூத்து ஏற்பாடு செய்யறதுக்கு அந்த கூட்டம் நடைபெறுது. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் கோயில்ல பல வகை கூத்துகள் நடைபெற்றது. அதாவது சாந்தி கூத்து, சாக்கை கூத்து, ஆரிய கூத்து, இப்படி பல கூத்துகள் நடைபெற்றது. இப்ப இந்த தைப்பூச அந்த காலகட்டத்தில் தைப்பூச திருநாள்ல திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில்ல கூத்து ஏற்பாடு பண்றாங்க. அது என்னங்கிற விவரத்தை பார்ப்போம். வினோத கூத்து அப்படின்னு ஒரு கூத்து இருந்திருக்கு. அதாவது இந்த கூத்துகள்ல கூத்தாடுறதுல மிகப்பெரிய வல்லவராக அப்போது ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு. அவர் பேரு கீர்த்தி மறைக்காடன் எனும் திருவெல்லரை என்பவர். இந்த சாக்கை கூத்து கூத்தாடுறதுல பெரிய ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். அதனால அங்க உள்ள பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, அரி கூத்தாடுறதுக்கும் சாக்கை கூத்தாடுறதுக்கும் இந்த கீர்த்தி மறைக்காடன் எனும் திருவெல்லரைய நியமிக்கிறாங்க. அதாவது தைப்பூச திருநாள் அன்னைக்கு ஒரு கூத்தும், இறைவன் தீர்த்தமாடிய பிறகு 3 கூத்தும், அதன் பிறகு திருவாதிரை நாள் மறுநாள் அன்று ஒரு 3 கூத்தும் நடைபெறுவதாக அந்த கூட்டத்தில் முடிவு செய்யறாங்க. அதுபோல அங்கு கூத்தாடும் அந்த மறைக்காடன் என்பவருக்கு பிற செலவுகளுக்காக அவருக்கு ஊதியமாக பண்டாரத்திலிருந்து 14 களம் நெல் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு சொந்தமான விலங்குடி என்னும் இடத்துல ஒரு வேலி நிலத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா ஆண்டுதோறும் நம்ம கூத்தாடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வேலி நிலத்தை கொடுக்குறாங்க. அதை வச்சு அவங்களுடைய பிழைப்பு நடத்திக்கிறதுக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் மட்டுமல்லாமல் திருநள்ளாறு, திருவாடுதுறை இந்த போன்ற கோயில்லையும் இதே போன்று நடந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த தைப்பூச திருநாள், அங்கு அந்த தைப்பூச திருநாள்ல கூத்து ஆடினர். இத வெகு சிறப்பாக கொண்டாடியதற்கு ஆதாரமாக, அதாவது 4 நாள் தொடர்ந்து கூத்து நடைபெற்றது அப்படிங்கிறது இதுதான் ஒரு முக்கியமான கல்வெட்டு. இது கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் உள்ள அந்த கல்வெட்டு. இது ஆதித்த கரிகாலன் அவருடைய கல்வெட்டு. தைப்பூச திருநாள் தமிழ்நாடு முழுவதும் காலகட்டத்தில் பல கோயிலில் கொண்டாடப்பட்டிருந்தாலும் குறிப்பாக இந்த ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டும், அடுத்து நான் சொல்ல போற முதலாம் ராஜராஜ சோழர் அவருடைய ஒரு கல்வெட்டு செய்தி. ராஜராஜ சோழருடைய பெரிய வேலம், அதாவது தஞ்சையில் உள்ள அரண்மனை, அந்த அரண்மனையில
பணிப்பெண்ணாக இருந்த, அதாவது சமையல் வேலையில செய்பவர்கள் பணிப்பெண், அது அப்ப பெண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெயர் கற்பகவல்லி. இறைவன் மீது மிகவும் அன்பு கொண்டவர் என்பதால் திருவாசி அருகே உள்ள மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில்ல தன்னை நக்கன் கற்பகவல்லி என்று அழைத்துக் கொண்டார். அந்த மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில் உள்ள 11ஆம் நூற்றாண்டு, அதாவது ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு செய்தி, ராஜராஜ சோழருடைய பணிப்பெண்ணான நக்கன் கற்பகவல்லி என்பவர் தன்னை இறைவனின் மகளாக கருதி தேவனார் மகள் என்று அழைத்துக் கொண்டார். அதை தாம் பெருமையாக கருதுவதாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இறைவன் மீது அன்பு கொண்டதால் கற்பகவல்லி என்ற பெயரை முன்னர் நக்கன் என்று சேர்த்துக் கொண்டார். நக்கன் கற்பகவல்லி. மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில்ல வழிபாட்டுக்காகவும் அங்கு அமுது படைப்பதற்கும் 2 மா முக்காணி நிலம் கொடையளித்து 5 அறக்கட்டைகளை உருவாக்கினார். அந்த அறக்கட்டைகள் ஒன்றுதான் தைப்பூச திருநாள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது. தைப்பூச திருநாள் அன்று இறைவனுக்கு திருமுழக்கு செய்து அமுது படைக்க அரிசி, நெய், பருப்பு, பயிறு, தயிர், மிளகு, உப்பு, பாக்கு, காய்கறிகள், இது எல்லாமே அந்த கோயிலுக்கு நிபந்தமாக செய்தார்கள் இந்த நக்கன் கற்பகவல்லி. அது மட்டும் இல்ல, அந்த கோயிலுக்கு அன்னதானம் செய்யும்போது சாப்பிட வருவாங்கல்ல, அவர்களுக்கு, அதாவது சிவயோகிகள், தவசிகள், இவர்களுக்கு அன்னதானமும் ஏற்பாடு செய்து அந்த கோயிலில் இது சம்பந்தமான பணி வேலை செய்தவர்களுக்கும் ஊதியமும் கொடுத்து இவரே எல்லாம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளுக்கு 8 களம் 2 தூணி 4 நாழி நெல் அந்த கோயிலுக்கு கொடுத்துள்ளார். அப்படிங்கிறது தான் 11ஆம் நூற்றாண்டு நம்முடைய 1ஆம் ராஜராஜ சோழருடைய அந்த கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தைப்பூச திருநாள்ல ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிக்கிறத மறக்காம உங்களை சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்டு நிறைய ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.